சாஸ்திர கூறு. ஏறத்தாழ 70 ஆண்டுகளுக்கு முன்பு நீ மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு, பள்ளிக்கு செல்ல அருகதை கிடையாது, அப்படித்தான் சாஸ்திரத்திலே போட்டிருக்கிறது என்று, மாடு மேய்க்க மாத்திரம் ஒரு சாதி என்றும், மாளிகையிலே குடியிருக்க இந்த சாதிக்குத்தான் மகேஸ்வரன் அங்கீகாரம் அளித்திருக்கிறான் என்றும் பிரிக்கப்பட்டிருக்கிற கொடுமையை கண்டு அலறி துடித்தார்கள். அவர்களால் பெரியாரை போல் அண்ணாவை போல் போராட முடியவில்லை. ஆனாலும் அவர்கள் கருத்துக்களை மக்கள் மனதில் பதிய வைத்தார்கள். அன்றைக்கிருந்த ஆட்சியாளர்களிடம் முறையீடு செய்தார்கள். தங்களுடைய குறைகளை எடுத்து சொன்னார்கள். இவைகளையெல்லாம் ஒருநிலைப்படுத்தித்தான் பார்ப்பனர் அல்லாதார் இயக்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கினார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பின் காலகட்டம் ஏறத்தாழ இன்றிலிருந்து 70 ஆண்டுகளுக்கு முந்தியது. அதை ஓர் உவமையால் சொல்ல வேண்டுமானால், மழை வருவதற்கு முன்பு நீலவானத்தில் வெண்மேகங்கள் திரண்டு பிறகு அவைகளெல்லாம் கருமேகங்களாக உருக்கொண்டது போன்ற காட்சி. அதற்கு பிறகுதான் இடி மின்னல். அந்த இடிகளாகவும் மின்னல் தாக்குதல்களாகவும் பெரியாரும் அண்ணாவும் அந்த இயக்கத்திலே நுழைந்தார்கள்.